மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. உடம்பு கொஞ்சம் கூட அசையக்கூடாது. அம்மாடி, நான் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துடுறேம்மா. மாமா நீங்க வராதீங்க, நான் இருக்கேன்ல. உன்னை பார்த்துக்கவே இப்போ ஒரு ஆள் தேவைப்படுதுமா. மாசமா இருக்கிறப்போ உன் கணவனை நீ பார்த்துக்கணும்னு சொல்றது நல்லதுதான். ஆனா நீ என்ன வெளியாள் மாதிரி நினைக்கிறேன்னு தோணுதுமா. நான் நோயாளி ஒன்றும் இல்லைல்ல மாமா. இங்க இருக்கிற வேலைங்களெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். புருஷன் மரணத்தை கூட போராடிக்கிட்டு இருக்கும்போது என்னால வர முடியல. நீங்களும் உங்க பசங்களும் அந்த குறைய போக்குறதுக்கு கூடவே இருந்தீங்கல்ல, அதுவே போதும். நீங்க இதுக்கு மேல கஷ்டப்பட வேண்டாம். சுமேஷ் காலையில வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான். போனவங்களாம் இனிமே வரமாட்டாங்க மாமா. நீங்களும் போங்க. கூட இருக்கிறதுக்கும் திட்டு வாங்கறதுக்கும் நான் இருக்கேன்ல. உன்னை இப்படி தனியா விட்டுட்டு போறதுக்கு நான் தனியா இல்ல மாமா. இங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. உதவிக்கு ஒரு பொண்ணு கூப்பிட்டா யார்தான் வராம இருப்பாங்க? புருஷன் பெட்ல விழுந்து கிடக்குறான்னு தெரிஞ்சா கண்டிப்பா வருவாங்க. நான் இப்போ போயிட்டு சாயங்காலமா வந்துடுறேம்மா. அப்போ நான் இன்னும் சினிமால வர மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு நிக்காதீங்க, போங்க. அவரு உங்க அப்பாங்கிற மரியாதையை கொஞ்சமாவது காட்டுங்க. நீ எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. அந்த ஆளை இப்ப அனுப்புனது நான் உன்கிட்ட சில கேள்விகள் கேட்கத்தான். நமக்கு தான் இப்ப டைம் நிறையவே இருக்குல்ல. இப்படிப்பட்ட நேரங்களை கேள்வி கேட்கறது நல்லது. கேளுங்க. என்ன கொல்ல சொல்லி நீ யாருக்கு பணம் கொடுத்த? யார் பேரை சொன்னா நீங்க நம்புவீங்க? நீ சொல்லிதான் அவங்க வந்திருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் என்ன குத்துனது. அவன் யாரு? எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதில் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? உனக்கு தெரியாம அவங்க இங்க வந்திருக்கவே முடியாது. நீ தான் அவங்கள அங்க வர வச்சிருக்க. ஆமா, நான் தான் அவங்கள வர வச்சேன். என்னோட நிலைமையை பார்த்து உன்ன மாதிரி ஒரு திஸ்டனோட கையில இருந்து எனக்கு காப்பாத்த வந்தவங்க. அந்த கொட்டேஷன் கொடுத்த ஆளுடைய பேரு பாலசுதா இல்ல, சாட்சாத் அந்த கடவுள் தான். கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை சுத்தமா போச்சுன்னு அப்படின்னு நினைக்கும் போது அப்படி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு அவர் நடத்தின ஒரு திருவிளையாடல் இருக்குல்ல, அதுதான் இப்போ உங்க விஷயத்துல நடந்திருக்கு. அந்த சக்தி தான் உங்களை இப்படி என் கண்ணு முன்னாடி பலவீனமா படுக்க வச்சிருக்காரு. ஒரு 10 நாள் இருக்குல்ல, நான் முடிவெடுப்பேன் வேணுகோபால் எப்படி உயிர் வாழணும்னு, என்ன பண்ணணும்னு. உன்னோட எந்த உதவியும் எனக்கு தேவையில்லடி. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. நீ வாயை முடிக்கிட்டு பேசாம அமைதியா இருங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நான் தான் உங்களுடைய பாதுகாவலர். இப்ப பிறந்த ஒரு குழந்தை மாதிரி தான் நான் உங்களுக்கு சேவை பண்ண போறேன். அது பாலாவை கொடூரமா டார்ச்சர் பண்ண வேணுகோபாலுக்கு நான் தரப்போற கிஃப்ட். நான் நினைச்சேன்னா உங்க காயத்தில் அடிச்சு வேதனைப்பட வைப்பேன், கையும் காலையும் முறிச்சு வேதனைப்பட வைப்பேன், சாப்பாடு கொடுக்காம இருப்பேன், உடம்ப தொடச்சு விடாம இருப்பேன். நான் உங்களை எப்படி வேணாலும் பழி வாங்குவேன். வேணுகோபால் பாலாவுக்கு பண்ணதுக்கு இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும்னு சில பேர் கண்டிப்பா நினைப்பாங்க. ஆனா அவங்க என்னதான் நினைச்சாலும் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாதா? நான் ஒரு பொண்ணா பிறந்துட்டேன்ல. இல்லைன்னா கொஞ்ச நாளைக்காவது உங்களுடைய மனசு எனக்கு கடன் தரணும். முடியுமா? பாலா வேணுகோபாலா மாறணும், அப்புறம் நீங்க பாலாவா மாறணும். வேண்டாம், இந்த உலகத்துல யாருமே பாலசுதாவா ஆக வேண்டாம். ஒருவேளை ஐசியூல இருந்தானா நம்ம பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம வந்திருக்கோம் தெரிஞ்சிரும்ல. இதெல்லாம் யாருக்கு தெரியறதுக்காக நாம பண்ணி ஆகணும் சுதா? ஹரி ஃபோன் பண்ணும்போது என்ன சொன்னான்? அப்பா நீங்க ஆஸ்பத்திரிக்கு போய் தேவையானதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னான்ல.
அவன் அங்கிருந்து சொன்னா மட்டும் போதுமா? பணத்தை பத்தி அவன்கிட்ட கேட்டா செலவு பண்ண 1 ரூபாய்க்கும் அவன் கணக்கு கேட்டுட்டு இருக்கான். அவன் வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்ல, அனுப்பி வைக்கிற காசெல்லாம் எப்படி செலவாகுதுன்னு அவனுக்கு தெரியணும்ல. எந்த வேலையில தான் கஷ்டம் இல்ல, அங்க இருக்கிற கஷ்டம் தான் இங்க இருக்கிற வேலையிலயும் இருக்கு. ஆனா அதை பாக்குறதுக்கு நேரம் இல்லைங்கிறது தான் உண்மை. அப்பாக்கு அப்படி என்ன கஷ்டம்னு ஹரி கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? அப்பா இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு அவன் கிட்ட சொல்லிடு. நமக்குன்னு சொந்தமா என்ன இருக்குன்னு சொல்லு. ஹரியோட சம்பளத்தை வச்சு தானே நாம குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அவனுக்கு வேலை போச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. எல்லாத்தையும் யோசிக்கணும்ல. அஜயோட படிப்பு இன்னும் முடியல, சொந்தமா ஒரு வீடும் இல்ல, கல்யாணம் பண்ணி அனுப்பின பொண்ணோட வாழ்க்கை என்னடான்னா இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஒன்னொன்னு நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுதா. ஆனா அதை வெளியே காட்ட முடியாதுல்ல. கடைசியில நீயே அதை கேட்ப, இங்க அப்படி என்ன கஷ்டம் இருக்குன்னு. இப்படி தேவையில்லாம எதையும் யோசனை பண்ணாதீங்க. நம்மளோட கஷ்ட நஷ்டம்லாம் முடிய போதுங்க. இனிமே அந்த கடவுள் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டாரு. வேணு கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கணும்னாங்கன்னா பாலாவோட விஷயத்துல நம்ம ஒரு முடிவு எடுத்தாகணும். நீ என்ன முடிவு எடுக்க போற? ஹரி என்ன சொன்னான்னா இந்த நிலைமையில பாலாவை இங்கதான் கூட்டிட்டு வரணும்னா. வேணு வீட்டுக்காரங்களோட சுபாவம் உங்களுக்கு தெரியும்ல. இந்த நேரத்துல பாலா அங்க இல்லாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஒருவேளை அவ ஹாஸ்பிட்டல் இருந்தானா நீங்க அவளை கூட்டிட்டு வந்துருங்க. அப்படி வீட்டுல இருந்தானா நான் போய் கூட்டிட்டு வரேன். நாம அதை யோசிக்கலாம். முதல்ல வேணு எப்படி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ என்ன ஆஸ்பத்திரிக்கு போலியா? நான் அங்க போனா என்னோட வேலையெல்லாம் நீங்க பாப்பீங்களா? கையில வேற காசு இல்ல. லட்சுமி தேவியே உன் கையில இருக்கா. அப்படி இருக்கும்போது பணத்தை பத்தி நினைச்சு ஏன் கவலைப்படுற? டேய், கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் ஆச்சு இல்ல? நீ அவ அப்பாவுக்கு போன் பண்ணி மகளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்க சொல்லு. முதல்ல அங்க போ. பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியதை நீ போய் வாங்கிட்டு வா. வரதட்சணையே இல்ல அடிய. என் பையனை அந்த ஆள் தொட்டா அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். நீ தைரியமா போய் ஆஷாக்கு உண்டான பணத்தை கேளுடா. இல்லன்னா இத்தனை நாள் உன் கூட வாழ்ந்த ஆஷாவை வீட்டுல கொண்டு வந்து விட்டுருவேன்னு சொல்லிடு. அம்மா நீங்க மெதுவா பேசுங்க, ஆஷாவுக்கு கேட்கும். அவளுக்கு தான் இது முதல்ல கேட்கணும். சரியா சொல்லணும்னா நீ அவளை வச்சுதான் வரதட்சணையே கேட்கணும். வேணும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இங்க செலவுக்கு யார் பணம் தருவாங்க? அவளோட வீட்டுல போய் சண்டை போட்டு கொஞ்சம் பணமோ தங்கமோ வாங்கிட்டு வந்தா இப்போதைக்கு நாம சமாளிக்கலாம். அப்படி அங்க வரதட்சணை வாங்க போற மகளை அவங்க அங்க இருந்து திருப்பி அனுப்பலன்னா கேஸ் கொடுக்கணும். அவ எப்பவுமே இவனை விட்டு கொடுக்க மாட்டா. கேஸ்ல நாம தான் ஜெயிப்போம். அவ பேர்ல இருக்கிற சொத்து இங்க வந்துடும். ஆமா, நீங்க சொல்றதுதான் சரி. நான் வீட்டுக்கு போய் சொத்தை கேட்கறத விட நல்லது நம்ம கோர்ட்ல என்னோட ஷேர் எனக்கு வேணும்னு கேஸ் கொடுக்கணும். நீ தான் என்னோட மருமக. பாத்தியாடா, இவளுக்கு நிறையவே அறிவு இருக்குடா. இவளுக்கு நீ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலே போதும். ஆனா அண்ணனோட சிகிச்சைக்காகவும் இந்த வீட்ல இருக்க எல்லாரோட செலவுக்காகவும் சாயங்காலம் கும்மி அடிச்சு சரக்கு அடிக்கிறதுக்காகவும் நான் என்னோட ஷேரை கேட்க வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. வேண்டாமா, நீ வீட்டுக்கு போய் ஒரு நயா பைசா கூட கேட்க வேண்டாம். கோர்ட்டுக்கு போய் நாம ஷேரை கேட்கலாம். அதான் நல்லது. அதுக்கு முன்னாடி என் புருஷனோட சொத்து எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சாக்கணும். சொல்லுங்க, எவ்வளவு இருக்கு? இவன் இப்ப எப்படி இருக்கானோ அதுதான் உன்னோட சொத்தே. நீ ஏண்டி தேவையில்லாம மூக்க நுடைக்கிற? அந்த பக்கம் போடி. எப்படிதான் ஷேர் பிரிச்சாலும் என்னோட சொத்து குறைஞ்சபட்சம் 10 கோடியாவது எனக்கு வந்துரும். அடேப்பா, என்ன கல்யாணம் பண்ணப்ப என்னோட வீட்டுக்காரு என்ன சொன்னார்னா, இந்த வீடும் பக்கத்துல இருக்க நிலத்துல பாதியும் இவருக்கு சொந்தம் சொன்னாரு. வீடு இளைய மகனா இருக்க எனக்கு தானே சேர்ந்தது. அப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் சேரும். அம்மாவை நான் தானே பார்த்தாகணும். அதெல்லாம் என்னன்னு அம்மா புள்ளியும் சேர்ந்து முடிவு எடுத்துக்கோங்க. ஆனா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்க பேருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் என்னோட சொத்துக்காக கோர்ட்டு படியெல்லாம் ஏறுவேன். இது ஒன்னும் சும்மா சொல்லல. ஒண்ணு கேஷா, இல்லனா தங்கமோ, இல்ல வேற விதத்திலயும் 10 கோடி ரூபாவோட நான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன். நீங்க இப்ப ரூமுக்கு வரலையா? இப்ப வரேன்.
அம்மா அம்மா ஆ, ஆ, ஐயோ. ஆ, அம்மா இப்படி நீங்க கத்துனா வலி ஒன்றும் போகாது. இந்த டேப்லெட்டை சாப்பிடுங்க. இது டாக்டர் தான் கொடுத்தாரு அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? ஒருவேளை நீ இதை என்ன கொல்றதுக்கு வாங்கி வச்ச விஷமா இருந்தா? செத்து போன மனுஷனை கொல்றதுக்கு நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை. இத்தனை நாளா நீங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்தி தானே பார்த்தீங்க. இனி கொஞ்ச நாளைக்கு கஷ்டத்தை கொஞ்சம் அனுபவிங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். இது ஒன்றும் நான் சாப்பிட்றதுக்காக இல்லை, இது உங்களுக்கு தான். வேணான்னு சொன்னடி. ஆஹா, விருந்தாளிங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க போல. வீட்டுக்காரம்மா வரலையா? பசங்களையும் சொந்தக்காரங்களையும் கூட்டிக்கிட்டு சந்தோஷமா இங்க வந்திருக்கலாம்ல. இவ்வளவு தூரம் உனக்கு நடந்தோம், நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை வேணும். இல்ல நல்லாவே மாறி இருக்கேன். என்ன என்ன மாத்திரத்துக்காகத்தானே உங்களோட இந்த அதிசய பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. நீ கொஞ்சம் மரியாதையா பேசினா நல்லா இருக்கும். மரியாதைனா என்னன்னு முதல்ல உங்க பொண்ணுக்கு கத்துக் கொடுங்க. பசங்களை பெத்தெடுத்த மட்டும் போதாது, நல்ல முறையில வளர்க்கவும் செய்யணும். என்னோட பசங்களை எல்லாம் நல்லபடியா தான் நான் வளர்த்திருக்கேன். உனக்கும் இவளுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அனுசரிச்சு தான் என் பொண்ணு வளர்ந்துருக்கா. அதெல்லாம் உங்களோட பார்வையில தான். இந்த ஊர்ல எத்தனை ஆம்பளைங்களோட இவன் முறதவரை பழக்கம் வச்சிருக்கான்னு சொல்லுங்க. அப்படி ஒரு பழக்க வழக்கத்துல இவ கர்ப்பமானதுனால தானே இவளை என் தலையில கட்டி வச்சீங்க. வேணும், வாய்க்கு வந்தபடி பேசாத. அப்படின்னா இவளுக்கும் வேற யாருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. அப்ப நீங்க கிளம்புங்க. இப்படி அவமானப்பட்டு நிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இப்படி இருக்கிறத பார்த்துட்டு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு மானன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இவன் கணத்துல ஒரு அரை அரைஞ்சிட்டு போங்க. அதுக்கு கை வாங்கணும்ல. நல்ல மரியாதை உள்ள அப்பன். ஒன்னும் யாரு கூட வேணாலும் ஓடி போகட்டும், நம்ம பாரம் குறைஞ்சு போனா போதும்னு நினைக்கிற நீ எல்லாம் ஒரு மானம் உள்ள அப்பனா? கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு வச்சதோட சரி, ஒரு முறையாவது பொண்ணு எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்காக நீ அங்க வந்திருக்கியா? வந்தாலும் பொண்ணு நல்லா இருக்காளான்னு என்னைக்காவது கேட்டிருக்கியா? நல்ல மானம் உள்ள அப்பன். நீ மானம் உள்ள அப்பன் இல்லையா, மானம் கெட்ட அப்பன். இப்ப எதுக்கு இங்க வந்த? நான் செத்து போயிட்டா உன் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அடுத்த கல்யாணம் பண்ணி வைக்க வந்திருக்கியா? கூட்டிட்டு போ. நான் செத்து போயிட்டு நினைச்சு இப்பயே கூட்டிட்டு போயிடு. அப்பா, நீங்களே இந்த அவமானத்தை கேட்டு வாங்கிக்கிட்டீங்கல்ல? நான் இங்க வந்திருக்கவே கூடாதும்மா. நீங்க வீட்ல இருந்து வரதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும். என்னுடைய தப்பு தான். புருஷன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது மனசளவுல உடைஞ்சு போயிருக்கிற உன்னை பாக்குறதுக்காகவும் ஆறுதல் சொல்றதுக்காகவும் தான் நான் இங்க வந்தேன். நான் இங்க உடைஞ்சு போயிருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னது? எனக்கு ஆறுதல் சொல்றதுக்காகவும் உள்ள அடிபட்டு கிடக்கிற மனுஷனை நீங்க பார்க்க வரலன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்பா.
ஹாஸ்பிட்டலுக்கு மருமகனை பார்க்க போலியா அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா நான் போனேன் அப்படின்னு மனசாட்சிக்கு குறைவில்லாம பதில் சொல்றதுக்காக தானே நீங்க இங்க வந்தீங்க? இல்ல இங்க வரணும்னு மனசளவில் ஆசைப்பட்டு தான் இங்க வந்தீங்களா? அந்த விஷயத்தை தான் உன் புருஷன் என்கிட்ட சொல்லிட்டான்ல. இப்ப நீ என்ன சொல்ல போற? வேணுகோபால் சொன்னதை மட்டும்தானே இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க. அப்படி ஒருத்தனை சுமந்துகிட்டு இருக்கிற நான் சொல்றதையும் தயவு செஞ்சு இப்ப கேட்டுட்டு போங்க. ஸ்டேஷன்ல வச்சு நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, இனிமே உன் கூட போகாதன்னு. அத நான் எத்தனையோ நாளுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், என்ன அந்த ஆள் கூட அனுப்பாதீங்கன்னு. அப்ப நீங்க கேட்டீங்களா? அன்னைக்கு கல்யாணமான பொண்ணு வீட்டுக்கு வந்து நிக்கும் போது கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜெயச்சந்திரனுக்கு அவமானமா இருந்திருக்க. இப்போ வாழ்க்கையில ஒரு பொண்ணு அனுபவிக்க கூடாதது எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி பொறுமையா வந்து பார்த்தா யார் தான் ஏத்துப்பாங்க? வாழ்க்கையில எனக்கு எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாத நிலைமைக்கு நான் ஆளாக்கிட்டு யாரை ஏமாத்துறதுக்காக இங்க வந்திருக்கீங்க? என்ன அந்த படுகொழியில தள்ளி விட்டது நீங்க ஒருத்தர் மட்டும்தான். இப்ப நீங்க ஆறுதல் சொல்றதுக்காக வந்திருக்கீங்க, யாரை சமாதானப்படுத்துறதுக்காக? நானும் உங்க கூட வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா? உன்னை நான் என் கூடயே கூட்டிட்டு போறேன். இதுக்கப்புறம் எதுக்கு? புழு சாப்பிட்டு முக்காவாசி தீந்து போன ஒரு உடலுக்கு உயிர் கொடுக்கணும்னு தான் ஒரு கேவலமான முடிவை தான் இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க. அடி விழுந்து கீழே விழுறப்போ என்னை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. சாகுறப்போ அரவணைப்பு எனக்கு தேவைப்பட்டுச்சு. பண்ணவே இல்லையே. செத்து போன பாலாவுக்கு அப்பாவோட ட்ரீட்மெண்ட் வேண்டாம். ஒவ்வொன்றும் பண்றதுக்கு அப்ப நிலைமை ஒன்றும் சரியா அமையலமா. அது எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. அதோடு சேர்த்து உங்க பாலாங்கிற பொண்ணு செத்து போயிட்டான்னு நீங்க நினைச்சுக்கோங்க. வேணுகோபால் மேல எனக்கு அக்கறை இருக்கிறதுனாலதான் நான் பக்கத்துல இருந்து அவனை பாத்துக்கிறேன் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இனிமே அவனால கட்டில இருந்து எந்திரிக்க வாய்ப்பே இல்லை. ஆனா கூட நான் நிப்பேன். அது அந்த ஆள் மேல இருக்கிற பாசத்தினால இல்ல, என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அப்பாவாலையும் வீட்டுல இருந்தவங்களுடைய வெறுப்புனாலையும் தான். என்னை பத்தி நீங்க நினைக்கும் போதெல்லாம் உங்க இதையும் நொறுங்கணும். உங்க பாரத்தை போக்குறதுக்காக பொண்ணை எவனோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததை நினைச்சு நீங்க வேதனை படணும். உங்கள மாதிரி பொறுப்பை தவிர்க்கிறதுக்காக பெத்த பொண்ணுங்களே படித்தள்ளி விடுற எந்த பொறுப்புமே இல்லாத அப்பாக்கள் பாக்கிறதுக்காக பாலசுதா இந்த வாழ்க்கையை இப்படியே முடிச்சுக்க போறான். மாமா மாமா நீங்க எங்க போறீங்க? ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்தேன். வேணுவை இங்க தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. எனக்கும் தெரியும். மனோஜ், இப்ப எங்க போறீங்க? என் பொண்டாட்டியோட தங்கச்சி புருஷன் தானே குத்துப்பட்டு கிடக்கிறது. சொந்தக்காரங்கன்ற முறையில நான் போய் பார்க்கணும்ல. பார்க்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தோணக்கூடாது. அது ஏன் அந்த அளவுக்கு மோசமான நிலையில இருக்கான்? அவனும் அந்த நிலைமையில இல்ல, அவனோட வார்த்தைகள் தான். ஓ, அவனை பார்க்காம போனாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது மாப்பிள்ள. நீங்க பாத்தீங்கன்னா உங்க மானத்தையே நீங்க அடகு வைக்க வேண்டியதா இருக்கும். எதுவா இருந்தாலும் நான் இது வரைக்கும் வந்துட்டேன். என் சகலையை பார்க்காம போனா அது நல்லா இருக்காதுல்ல. குறிப்பா சொல்லணும்னா அவன் அந்த நிலைமையில இருக்கும்போது அவன் உடம்புல மட்டும்தான் அடிபட்டிருக்கு மாப்பிள்ள. ஆனா நாக்குல அதே விஷத்தன்மை தான் இருக்கு. அங்க ஜெயாவும் பொண்ணும் நல்லா இருக்காங்களா மாப்பிள்ள? குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ குழந்தைய கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு தானே வருவா. பாசம் அதிகமா இருக்கிறவங்க அப்படிதான் நடந்துக்குவாங்க. அப்படின்னா நான் பாசமா நடந்துக்கலையா? ஆனா நீங்க தான் விலகி இருக்கிறதா அவ சொல்லிட்டு இருக்காளே. அவ பேசுற பேச்சுக்கும் நடந்துக்கிறதுக்கும் அப்படியே அரையணும் தான் என் மனசுல தோணுது. வீட்டுல அடிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது ஜெயாவும் அவ குடும்பமும் சந்தோஷமா இருக்காங்கன்னு நாங்க நிம்மதியா இருக்கோம். இப்ப உங்களை பத்தி எங்களுக்கு சில கவலைகள் இருக்கு. அந்த கவலைய நான் பெருசாக்க மாட்டேன். மாமா வண்டியில இருங்க, நான் பஸ் ஸ்டாப்ல விட்டுறேன். வேண்டாம் மாப்பிள்ள, இங்க பக்கத்துல தானே இருக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன். நடக்கிறது இப்ப எனக்கு பழக்கமாயிடுச்சு. என்னை எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? அதுக்கு முதல்ல உங்க உடம்பு சரியாகணும். நான் என்னோட வீட்டுக்கு போகணும்.
மீதி ட்ரீட்மெண்ட்லாம் நான் அங்க போய் பாத்துக்கிறேன். எல்லா விஷயத்தையும் டாக்டர் உங்க வைஃப் கிட்ட சொல்லிருக்காங்க. அவங்க எங்க போயிருக்காங்க? எவனையாவது பாக்குறதுக்காக அவ போயிருப்பா. போய் பாருங்க. சொல்லப்போனா உங்க டாக்டர் ரூம்ல கூட அவ இருக்கலாம். கட்டின பொண்டாட்டிய பத்தி நீங்களே இப்படி சொல்லலாமா? அவளோட சுபாவம் என்ன எனக்கு தெரியும். அவ என் பொண்டாட்டி தான். ஆனாலும் என்னால சொல்லாம இருக்க முடியல. மோசமான கேரக்டர். பொண்டாட்டி அவமானப்படுத்துறது, பொண்டாட்டி வீட்டுக்கடங்கள்னு அசிங்கப்படுத்துறது, அவங்க வீட்டுக்கு போய் ரவுடித்தனத்தை காட்டுறது, இப்படி பெரிய ஹீரோசத்தை காட்டிட்டு இருந்தல, இப்போ என்னாச்சு? இப்போ நீ இருக்கிற இந்த நிலைமையை நான் கண் குளிர பார்க்கதான் நான் வந்திருக்கேன். நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? உன்னை அவதான் இங்க வர வச்சிருப்பான்னு. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் திமிரு குறையில. அதுக்கு நான் சாவணும். நீ செத்து போயிட்டா பாலாவது தப்பிப்பா. ஓ, அதுக்கப்புறம் நீ அக்காவையும் தங்கச்சியும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு வாழலாம்ல. அதுக்காக நீ ஒன்னும் சாவணும்னு அவசியமே இல்லை. பாலா சம்மதிச்சாலே போதும். உன்கிட்ட இருந்து தப்பிச்சு போனா போதும்னு பாலா என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த நிமிஷமே என் வீட்டுக்கு அவளை கூட்டி போயிடுவேன். இப்பதான் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு புரியுது. நேத்து வரைக்கும் பார்க்காத அந்த 3 பேரு எதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருந்தானுங்கன்னு. அது நீ பண்ண ஏற்பாடு தானே? நீ ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் வந்து மோதுறா. இப்படி மறைஞ்சு நின்று தாக்காத. வேணும், உன்னை போட்டு தள்ளுறதுக்கு 4 ஏற்பாடு பண்ணியிருந்தா உனக்கு மாலை மரியாதை செய்யறதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்திருப்பேன். நீ செத்து போயிட்டுன்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வர அந்த ஆளுங்களுக்கு மட்டும்தான் நான் காசே கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாம இப்படி காலையும் கையை உடைச்சிட்டு இப்படி அரைகுறையா வேலை செய்யறவங்க கிட்ட நான் காசே கொடுத்துருக்க மாட்டேன். நான் இந்த வார்டுக்குள்ள நுழையும் போது நீ அந்த நர்ஸு கிட்ட சொன்ன விஷயம் இருக்குல்ல, கண்டவன் கூட எல்லாம் ஊர் சுத்திட்டு இருக்க இந்த கேடு கெட்ட பொண்ணு தான் பாலான்னு சொன்னியே, அத கேட்டப்போ எனக்கு வந்த கோவத்துக்கு உன்னை அடிச்சு கொன்னும் போல இருந்துச்சு. இந்த பெட்ல வச்சு உன்னை கழுத்து நெரிச்சு கொன்னும் போல இருந்துச்சு. என்ன கொல்றா? இப்பவே இந்த இடத்துல நான் செத்து போயிடுறேன். அவ்வளவு ஈஸியால நீ சாக கூடாதுடா. நீ பண்ண அக்கிரமத்துக்கு கடவுள் கொடுத்த தண்டனை தான் உனக்கு இந்த நிலைமை. பாலன்ற பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்குனதுக்கு தண்டனை தான் இது. இதுக்கப்புறமா அந்த பொண்ணுகிட்ட பாஸ்த காட்டு, அவளை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அவ ரொம்ப பாவப்பட்ட பொண்ணா இருக்கனால தான் உன் மலத்தையும் மூத்திரத்தையும் அல்றதுக்காக தான் அங்கிருந்து ஓடி வந்திருக்கா. இதுக்கப்புறம் அவளை நீ கொடுமைப்படுத்தின, உன்னை கொல்றதுக்கு நானே ஆளை ஏற்பாடு பண்ணிடுவேன். என்னதான் நம்ம தென்னாவட்டா இருந்தாலும் எப்பயாவது நம்ம அடிபட்டு விழுவோன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. இது தாண்டா வாழ்க்கையே. அகங்காரம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இத நான் உன் மூஞ்ச பார்த்து சொல்லணும் தாண்டா நான் இன்னைக்கு வந்தேன். நான் உன்ன பாலா பார்க்கலாம் வரல. போயிட்டு வரட்டுமா வேணுகோபாலு? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.